கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்பெஷலான சாங் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு கர்த்தர் ஒரு தெய்வமாக கிடைச்சது. நம்ம எல்லாருமே ஒரு பாக்கிய பெற்றவர்களா இருக்கிறோம். நம்ம தெய்வமாக அவரை நம்ம ஏற்றுக்கொண்டனால நம்ம ஒரு பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நம்ம இருக்கிறோம். அதை குறித்து நான் ஒரு சாங் எடுத்துட்டு வந்திருக்கேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முழு உள்ளத்தோடு உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் அன்பு சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. அகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட நான் நல்ல மெய்ப்பர் என்ற டாப்பிக்கில் வந்து உங்களிடத்துல வந்து பேச வந்திருக்கேன். அதுக்கான எடுக்கப்பட்ட சங்கீதம்னா சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் வந்து 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனங்கள் வரைக்கும் இது பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து பதறாம எந்த ஒரு தேவை இதுவும் இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம வந்து இருக்கலாம். ஏன்னா அவர் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு மேய்ப்பர் வந்து எப்படி அந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து எப்படி ஒரு நல்ல பசுமையான இடத்துல மேய்த்து கொண்டு போறாரோ அதே போல கர்த்தரும் நம்மளை வந்து நல்ல ஒரு இடத்துல நம்மளை வந்து மேய்த்து கொண்டு போவாரு. அவர் வந்து நன்மையான ஒரு பாதையில நம்மளை வந்து நடத்தி கொண்டு போவாரு. அதே போல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் வந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில வந்து நம்மளை வந்து கொண்டு போய் விடுகிறார். அவர் வந்து நம்மளை வந்து எந்த ஒரு தீங்குலையும் நம்மளை வந்து சிக்கி விடாதபடிக்கு அவர் வந்து நம்மளை வந்து ஒரு அமைதியான இடத்துல, இந்த உலகத்துல எவ்வளவு போராட்டங்கள் நிறைந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு போராட்டமும் நம்மளை வந்து நம்ம அதுல வந்து மூழ்கி விடாதபடிக்கு நம்மளை வந்து மேய்த்து கொண்டு நம்ம கரத்தை வந்து அவர் வந்து பிடித்து கொண்டு அவர் வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போறாரு. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளை வந்து தேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள் அதை நினைச்சு நம்ம வந்து குறித்து நம்ம கவலைப்படுவோம், கோபப்படுவோம். அந்த மாதிரி படும்போது நம்மளை வந்து நல்லா தேற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்மளை வந்து தேற்றி ஆதரித்து நம்ம எந்த ஒரு கஷ்டத்துலையும் நம்மளை வந்து விழுந்துடாதபடிக்கு, எந்த ஒரு பாவத்திலையும் நம்மளை வந்து விழுந்துடாதபடிக்கு நம்மளை வந்து அந்த பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிற கர்த்தராக அவர் இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்ம வந்து எந்த ஒரு மரண இருளில், எந்த ஒரு பாவத்தின் இருளிலோ, நோயின் இருளிலோ, எந்த இருளிலோ நம்ம வந்து நடந்தாலுமே நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து இருப்போம். ஏன்னா வந்து அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு நோயை நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ள முடியாது. ஒரு இடத்துல வந்து நிறைய இருளடைந்த இடத்துக்குள்ள நம்ம போனாலுமே கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் நம்ம கிட்ட இருக்கும் போது அந்த இருள் வந்து நம்மளை வந்து அணுகாது எப்பவுமே. அதான் நம்ம அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோலும் அவருடைய தடி மேய்ப்பர் இடத்துல எப்படி கோல் இருக்குமோ அதே போல நம்மளை பாதுகாக்கிற கோல் அவர் வைத்திருக்கார். அந்த கோலை வைத்து நம்மளை தேற்றுவார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து தேற்றி கொண்டே இருக்கும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சத்ரு என்று குறிக்கிறது வந்து சாத்தானை வந்து குறிக்கிறது. சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து எப்படி வந்து பாவத்துல சிக்க வைக்கிறது, இந்த கஷ்டத்துல எப்படி நம்மளை வந்து சிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தந்திரமா பல செயல்கள்லாம் வந்து செய்வான். நம்ம வாழ்க்கையில எல்லார் மூலியமா செய்வான், மனிதர்கள் மூலியமாகவும் எல்லார் மூலியமாவும் வந்து செய்வான். ஆனாலும் வந்து கர்த்தரை நம்ம வந்து பிடித்து கொண்டு அவரை வந்து நம்மளோட மேய்ப்பராக வச்சுக்கிட்டு அவரோட பாதையில அவர் கூட்டி கொண்டு போகிற பாதையில நம்ம வந்து நிற்கும் போது கர்த்தர் வந்து அந்த சாத்தான் முன்பாக அவன் தலையை நசுக்கி நம்ம தலையை வந்து அவர் வந்து நிமிர செய்வார். நம்மளுடைய பாத்திரம் வந்து நிரம்பி வரும். அவர் அபிஷேகத்தின் தைலத்தினால நம்மளை வந்து நிரப்புவார். அளவில்லாமல் அவர் அபிஷேகத்தின் தைலத்தினால நம்ம நிரப்புவார். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம பந்தியை ஆயத்தப்படி நம்ம தலையை வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய அபிஷேகத்தின் எண்ணெயால வந்து அவர் வந்து நம்மளை வந்து அபிஷேகம் பண்ண. ஏன்னா அந்த அபிஷேகத்தின் எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கும் போது எந்த சாத்தான கிரியைகள் இருந்தோ நம்மளை வந்து மேற்கொள்ளுகிற ஒரு பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவரால் அபிஷேக தைலம் வந்து நம்மளுக்குள்ள ஊற்றப்படும் போது ஆவியானவர் நம்மள வரும்போது நம்ம எந்த ஒரு சாத்தான குறித்தும் நம்ம வந்து கலங்கப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா ஆவியானவர் நம்மளை வந்து செயல்படுத்துவார். நம்ம வந்து அந்த சாத்தானுக்கு எப்பவுமே வந்து நம்ம வந்து எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நம்மளுக்கு வந்து தருவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்ம இந்த உலகத்துல வாழறது கொஞ்ச நாட்கள். அந்த கொஞ்ச நாட்கள்லயும் அவரோட கிருபையும் அவரோட நன்மையும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்மளை வந்து தொடர்ந்து நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும்.
அதே போல் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். நம்ம எப்பவுமே கர்த்தருடைய வீட்டில், அதாவது பரலோகத்தின் வீடு, அதுதான் நம்மளுக்கு வந்து நித்தியமா கிடைக்க போகிற நம்மளுக்கு வந்து பரலோகத்தின் வீடு தான். அந்த வீட்டில் வந்து நம்ம வந்து அளவில்லாமல் இந்த நாள் இந்த வயசு வரைக்கும் வாழ்வோம் அந்த மாதிரி ஒரு கணக்கே இல்லாமல் நம்ம வந்து நீடித்த நாட்களாக நம்ம வந்து அவரோட வீட்டில் வந்து நம்ம வாழ்ந்திருப்போம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா அதுக்கு வந்து முக்கியமா என்ன தேவைன்னா, நம்மளுக்கு வந்து இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்காக உயிரை விட்டு நம்மளுக்காக உயிர் தெரிந்த தேவனா இருக்கிற இப்போ நம்மளுக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுறார். ஏன்னா அவருக்கு நம்ம ஒரு ஆலயமாக இருக்கோம். நம்ம தான் வந்து ஆலயம். நம்ம ஆலயத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பரிசுத்தமாக பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வந்து நம்மளை வந்து ஒரு மேய்ப்பராக இருந்து நம்மளுக்கு வந்து ஆலோசனை வந்து அவர் வந்து சொல்லுகிற தேவனா இருக்கிறார். நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட ஆலயத்தை நம்ம வந்து பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும். எந்த ஒரு சாத்தானும் வந்து நம்மளோட இருதயத்துல வந்து கிளைய விதிக்காதபடிக்கு நம்ம ஆலயத்தை வந்து நம்மளை வந்து பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளணும். எந்த ஒரு தீமையான பாதையில நம்ம நடந்தாலும் மனிதர்கள் என்ன தீமையான இது செய்ய அது செய்யன்னு சொன்னாலுமே நான் வந்து கர்த்தரோட பிள்ளை, நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து மேய்ப்பரா இருக்கிறார். அவர் சொல்றதான் நான் செய்வேன். ஏன்னா ஒரு ஆடு வந்து எப்படின்னா அது வந்து மற்ற மனிதர்கள் சொல்றத வந்து அது செய்யாது. ஒரு மேய்ப்பர் என்ன சொல்றாரு, மேய்ப்பர் இங்க வான்னு சொன்னா அது வரும். ஆனா மற்ற மனிதர்கள் கூப்பிடும் போது அது வந்து வராது, சட்டையே பண்ணாது. ஆனா மேய்ப்பர் கூடும் போது அது உடனே வந்து அது மேய்ப்பருக்கு சொல்றதை கீழ்ப்படியும். ஏன்னா அந்த ஆடை அந்த மேய்ப்பரை மாத்திரம் தான் நம்பி இருக்கு. ஏன்னா மற்ற மனிதர்கள் அந்த ஆடை வந்து இது பண்ணிடுவாங்கன்னு அதுக்கு வந்து பயம்ன்றதுனால அந்த மேய்ப்பரை முழுமையா அது நம்பி இருக்கு. ஏன்னா மேய்ப்பர் கூட இருந்தேன்னா நான் பாதுகாப்போட இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த ஆட்டுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த ஆடு வந்து மேய்ப்பர் என்ன சொன்னாலும் அது கீழ்ப்படிஞ்சு நடக்கும். மேய்ப்பர் வந்து நல்ல பாதையில நம்மளை கூட்டி கொண்டு போவாரு, எந்த ஒரு தீமையான பாதையில கூட்டி கொண்டு விட மாட்டாரு, நம்மளை வந்து எந்த ஒரு குழியிலையும் தள்ளி விட மாட்டாரு, நம்மளை எப்பவுமே வந்து நன்மையான பாதையில தான் நம்மளை நடத்துவாரு, நம்மளுக்கு வந்து நல்ல புல்வெளியில ஒரு பாதையில தான் நடத்துவாருன்ற நம்பிக்கையில அந்த ஆடு இருக்கும். அதே போலதான் நம்மளும் இந்த உலகத்துல ஒரு ஆட்டை போல இருக்கிறோம். அவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அதே போல அந்த புதிய ஏற்பாடுல வந்து கர்த்தர் நமக்கு வந்து ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். என்னன்னா 100 ஆடு ஒரு மேய்ப்பர் 100 ஆடை மேய்த்து கொண்டு போகுமா, அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. ஒரு ஆடு தொலைஞ்சு போன உடனே அந்த 99 ஆடையும் அவர் வந்து விட்டு அந்த ஒரு ஆடுக்கோசம் அவர் வந்து தேடி அந்த பள்ளத்தாக்குல அவர் நடப்பாரு. அந்த பள்ளத்தாக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான கடினமான பள்ளத்தாக்காவே இருந்தாலும், அது புல்லும் அது எலும்பு இது எல்லாமே இருந்தாலுமே முள் இருந்தாலுமே அவர் வந்து அதை எதையுமே பொருட்படுத்தாம அதை வந்து தாண்டி அவர் கால்ல இருந்து ரத்த கசிவு எல்லாமே ஏற்பட்டாலுமே அதை தாண்டி அந்த ஆட்டுக்காக அவர் வந்து அதை தாண்டி போய் அந்த ஆட்டை மீட்டு கொள்ளுகிறார். அந்த ஆடு வந்து ஒரு முள்ளுள்ள இடத்துல வந்து சிக்கி கொண்டிருக்குது. அதை வந்து அவர் கையினால வந்து அவர் பிடுங்குறார். அவர் கையில அந்த முள்ளு குத்துனாலுமே அதை பிடுங்கி எடுத்து அந்த ஆட்டை வந்து பத்திரமாக மீட்டு அவருடைய தோல் மேல சுமந்து கொண்டு போறார். இதை யார் குறிக்கிறதுனா, இந்த ஆட்டை குறிக்கிறது நம்ம உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் அந்த ஆடாக குறிக்கிறது. அதே போல அந்த மேய்ப்பரை யார் குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவ தான் மேய்ப்பராக குறிக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு பாவத்துல சிக்கி இருக்கும் போது, ஒரு முள்ளு உள்ள ஒரு பாவத்துல வந்து நம்ம சிக்கி தவிக்கும் போது அவர் வந்து நம்ம மேய்ப்பரா இருக்கிறதுனால அவர் வந்து அந்த முள்ளுல தாண்டி அவருக்கு என்னதான் காயம் பட்டாலும் அவர் நமக்காக வந்து ரத்தம் சிந்தி நம்மளுக்காக எவ்வளவோ ரத்தம் சிந்திருக்கார். அந்த ரத்தத்தினால நம்மளோட பாவத்தை வந்து அவர் வந்து கழுவினார். அவர் அந்த வலியை எதுவுமே பொருட்படுத்தாம நம்மளுடைய பாவத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக அவர் எல்லா வலியையும் எல்லா வியாதி எல்லா இதையும் தாங்கி கொண்டு அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் சுமந்து நம்மளை இப்ப விடுவித்து அவர் வந்து நம்மளை வந்து நிலைநிறுத்துறதுக்கு காரணம் நம்ம வந்து அவரை வந்து மேய்ப்பராக நம்ம வைத்ததுக்கு காரணம் தான். இனிமேல் நம்ம வந்து அவர் வந்து ஒரு நல்ல மேய்ப்பராக அவர் வைத்து கொண்டு அவர் சொல்ற ஒரு பாதையில நம்ம நடக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு நோயோ எந்த ஒரு நொடியோ எந்த ஒரு நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் எதுவுமே நம்மள வந்து அணுகுவதே கிடையாது. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கும்போது உலக ரீதியான பிரச்சனைகள் எதுவும் நம்மள வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற தேவனா இருக்க. ஏன்னா அவர் வந்து நம்ம இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகள் எல்லா பாவங்கள் எல்லா உபத்திரவங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து சிலுவையில சுமந்து அதுல வந்து வெற்றி பெற்றார். அவர் மாத்திரம் வெற்றி பெறல, அவரை நம்பி கொண்டிருக்கிறார் நம்மளையும் அவர் வந்து வெற்றி பெற வைத்திருக்கார். சாத்தான் முன்பாக நம்ம தலையை வந்து குனிய செய்யாம நம்ம தலையை வந்து அவர் வந்து
நிமிர்த்தி நம்மளை வந்து வைத்திருக்கிறார். அதே போல நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அவரிடத்துல நம்மளை வந்து அர்ப்பணித்து அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது அவர் நம்மளை மேய்த்து கொண்டு நல்ல வழியில மேய்த்து கொண்டு நம்மளை நித்திய ஜீவனை வந்து நம்ம சுகந்தரிக்க அவர் வந்து உதவி செய்து அதே போல ஆவியானவரும் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு துணையா நிற்கிறார். ஆவியானவர் எப்போதுமே நம்ம கூடவே இருப்பார். நம்மளோட மனதுல நம்ம எப்பவுமே நம்ம பேசிக்கொண்டே இருப்பார். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வந்து எந்த ஒரு தீமையான வார்த்தையும் நம்மளுக்கு வந்து கிடையாது. நம்மளுக்கு 2 பாதை, நம்மளுக்கு முன்னாடி 2 பாதை இருந்தா அது எந்த பாதையில போகணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆவியானவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் வந்து கரெக்டான பாதையில நம்மளை நடத்துவார். அவரோட சொல் பேச்சு நம்ம கேட்டு நம்ம நடக்கும் போது நம்ம வந்து ஒரு கரெக்டான பாதையில போவோம். அதே போல நம்மளுக்கு எவ்வளவோ வாழ்க்கையில எவ்வளவோ தேவைகள் எவ்வளவோ இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்ல தேவை இல்லாத ஒரு லைஃபே இல்லை. எல்லாமே கிடைச்சது. யாராலையும் எந்த மனிதராலையும் சொல்லவே முடியாது. அவங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை யார் சந்திப்பார்னா நம்மளால சந்திக்க முடியாது. அதே போல மனிதர்கள் யாரும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே எல்லாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா கர்த்தரால, தேவனால, ஆவியானவரால கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அவரால் மாத்திரம்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அவரோட சித்தமின்றி நம்ம வந்து செய்ய முடியாது. அவரோட சித்தத்தை என்னதென்று அறிந்து கொண்டு நம்ம அதன் பாதையில நம்ம நடக்கும் போது அவர் காட்டுகிற அவர் நம்ம முன்னாடி ஒரு பாதையை வைத்திருப்பார். அந்த பாதையில நம்ம நடக்கும் போது அவர் வந்து அழகா நம்மள வந்து கூட்டிக் கொண்டு நடத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த பாதையை நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா சாத்தான் ஆனவனும் அவன் ஒரு பாதையை வச்சிருப்பான். நம்ம வந்து ஆவியானவருடைய குரல் எது, சாத்தானோட குரல் எதுன்னு கரெக்டா நம்ம வந்து கெஸ் பண்ணுகிற ஒரு மனுஷனா இருக்கணும். எப்படி கெஸ் பண்றதுன்னா, நம்ம முழுமையா நம்ம வந்து அவர் இடத்துல அவரோட வேதத்தை வாசிக்கும் போதும் நம்ம ப்ரேயர் பண்ணும் போதும் நம்ம எப்பவுமே அவர் இடத்துல நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அவர் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கும் போது ஆவியானவர் நம்ம கிட்ட தெளிவா பேசுவார். அப்ப சாத்தான் நம்ம கிட்ட பேச முடியாது. அவன் வந்து பேச மாட்டான். ஏன்னா நம்ம வந்து வேதத்தை வந்து வாசித்து கொண்டு அவரிடத்துல நம்ம ப்ரேயர் பண்ணி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது சாத்தான் அந்த இடத்துல வரமாட்டான். நம்ம அப்படி இல்லாத பட்சத்துல சாத்தான் நம்ம இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லதா கெட்டதா நம்ம வந்து அப்போ வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. யார் பேசினாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வந்து ப்ரேயர் மூலியமா ப்ரேயர் பண்ணும் போது அந்த சமயத்துல தேவன் நம்மள இடத்துல வந்து அவரோட குரல் நிமித்தம் அவர் பேசுவாரு. நம்ம பாடுகிற ஒவ்வொரு பாடல் நிமித்தம் அவர் பேசுவார். அந்த பாடல் மூலியமா நம்ம பேசுவார், நம்ம கிட்ட பேசுவாரு. இந்த வசனத்தின் மூலியமா நம்மள இடத்துல பேசுவார். ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள இடத்துல பேசுவார். என்ன பிற மனிதர்கள் மூலியமா கூட நம்ம இடத்துல அவர் வந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம இடத்துல பேசுகிற தேவனா இருக்கிறார். ஒரு இடத்துல கூட நம்மள அசட்டை பண்ணுகிற தேவனா இல்லை. நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலுமே அவர் வந்து உடனே நம்மளுக்கு வந்து தருகிற தேவனா இருக்கிறார். மனிதர்கள் யாருன்னா வந்து அசட்டை பண்ணாலுமே அவர் வந்து ஒரு இடத்துல நம்மள வந்து அசட்டை பண்ணுவதில் நம்மளோட விண்ணப்பத்தை எதையுமே அவர் வந்து புறக்கணிக்கிறதும் இல்லை. எல்லாத்தையுமே அவர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த விண்ணப்பம் எப்படி நிறைவேறும் நம்ம வந்து எப்படி போனா இது கரெக்டா இருக்குமா, எப்படி போனா கரெக்டா இருக்குமான்னு யோசிப்போம். ஆனா அவர் வந்து எப்படி போனா கரெக்டா இருக்குன்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அந்த பாதையில அவர் வந்து நடத்துவார். அது கொஞ்சம் கரடு முரடாவே இருந்தாலும் அதுக்கப்புறமா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதுல போயிடும். ஏன்னா வந்து அவரு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்துல உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல அந்த உபத்திரவங்கள் பாடுகளை தாண்டி போனாதான் நம்மளால வந்து நித்திய ஜீவனை வந்து சுதந்திரிக்க முடியும். ஏன்னா பிசாசானவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். அதனால அவனெல்லாம் மேற்கொள்ளுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வல்லமை தேவை. அவர் இடத்துல நம்ம ஜெபித்து வேதம் வாசித்து வல்லமையை நம்ம கேட்கும் போது அவர் நம்மளுக்கு கண்டிப்பா தருவாரு. அந்த வல்லமையை நம்ம வந்து வாங்கி கொண்டு நம்ம இந்த உபத்திரவத்தை எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக தாண்டி செல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அந்த நாட்கள்ல வந்து எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டார். அவர் போன ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் எல்லா உபத்திரவங்களையும் மேற்கொண்டார். எவ்வளோ பேர் அவரை அசட்டை பண்ணினாங்க, அவரை புறக்கணிச்சாங்க, அவரை கிண்டல் பண்ணாங்க, எவ்வளோ பேர் அவரை வந்து அடிச்சாங்க, நொறுக்கினாங்க, எவ்வளோ பேர் என்னவோ பேசினாங்க, அவரை தப்பா பேசினாங்க, பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க. ஆனாலும் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக பொறுமையின் தேவனாக இருந்தார். அதே போல அந்த பொறுமை நம்ம இடத்துல வேணும். அந்த பொறுமையை நம்ம இடத்துல வேணும். ஏன்னா நம்ம வந்து இந்த நாட்கள்ல வந்து யாரே நம்மள எதுனா சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த பொறுமையை நம்ம இழந்து ஒருத்தவங்க கிட்ட நம்மள யாருன்னா ஒரு தவறா பேசிட்டாங்கன்னா அவங்க இடத்துல நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடிய அந்த பொறுமையை இழந்து அவங்க இடத்துல நம்ம சண்டை போடுறோம். ஆனா தேவன் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து
வந்து அவர் வந்து எவ்வளவுதான் அவர் செய்யாத தப்பு எல்லாம் குற்றம் சுமத்தினாலும் அவர் வந்து பொறுமையா இருந்தாரு. பொறுமையா அந்த இடத்த வந்து கடந்து சென்றார். அதே போல இந்த நாட்கள்ல நம்ம வந்து நம்ம மேல நம்ம செய்யாத தப்போ நம்ம மேல புகுட்டினாலும் நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா, ஏன்னா கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக வழக்காடுவேன்னு சொல்லியிருக்கார். நம்ம வந்து எந்த இடத்துலயும் யுத்தமும் பண்ண தேவையில்ல, வழக்காடவும் தேவையில்லை. ஏன்னா அவரே நம்மளுக்கு வந்து யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளுக்கு வந்து யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். நம்ம எந்த தப்பு செய்யலைனாலும் நம்ம போயிட்டு அவங்க கிட்ட போய் அந்த தப்பு செய்யலைன்னு சொல்லவே தேவையே இல்லை. நம்ம வந்து அவரே வந்து அதுக்கு பதிலா அவரே வந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். நீங்க வந்து இந்த எல்லா இதுலயுமே அவரை கருத்தை நம்ம பிடித்து கொண்டானா இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து அவர் வந்து நம்மளை வந்து மேய்ப்பராக அவரை நம்ம வந்து வச்சுக்கணும். அவரை வந்து மேய்ப்பராக செலக்ட் பண்ணணும். அவர் தான் என்னோட மேய்ப்பர் என்று நம்ம செலக்ட் பண்ணி அவரோட கரத்தை நம்ம பிடித்து கொள்ளும் போது அவர் நமக்காக ஆணி பாய்ந்து அந்த கரத்தை நம்ம வந்து கெட்டியமா பிடித்துக்கொள்ளணும். நம்ம ஒரு தடவை பிடிச்சிட்டோம்னா அவர் வந்து நம்மளே விட்டாலுமே அவர் நம்ம கரத்தை ஒருபோதும் விட மாட்டார். அதே போல நம்ம பிடித்து கொண்டு நம்மளை வந்து கரெக்டான பாதையில நடத்துவார். இந்த உலகத்தை தாண்டி நம்மளுக்கு வந்து இன்னொரு உலகமும் உலகம் இருக்கு, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையே நம்ம வந்து சுதந்திரிக்க நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைசரா இருக்காரு, நல்ல ஒரு தகப்பனாக நம்மளுக்கு வந்து இருக்கிறார். நல்ல தகப்பனாக என்றென்றும் நம்மளோட உள்ளத்துல நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்ம வந்து ஒரு ஆலயமாக அவருக்கு வந்து கட்டெழுந்து அவருக்கு ஆலயமாக நம்ம நிற்கணும். ஒரு நாளும் வந்து சாத்தான வந்து நம்மளை வந்து இடித்து போடாதபடிக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆலயமா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பேஸ்மெண்டா இயேசு கிறிஸ்துவை நம்ம நிறுத்தணும்னா அவர் நம்மளை வந்து கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அவரை நம்ம மேய்ப்பராக வைத்து கொண்டு அவரை நம்ம பாதுகாப்பாளராக வைத்து கொண்டு அவர் நம்மளை வந்து பாதுகாப்பார். நம்மளை வந்து நல்ல வழியில மேய்த்து கொண்டு நித்திய வாழ்வை சுதந்திரிக்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருமே இனியிலேருந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து எப்பவுமே கர்த்தரை தான் என்னோட முன்னிலையில வைப்பேன். ஏன்னா தாவீது ராஜா சொல்லுவாரு, எனக்கு எல்லா இடுக்கண்களும் அவர் வந்து அவர் சுத்திலும் சத்துருக்கள் தான் இருந்தாங்க. அவர் சுத்திலும் சத்துருக்கள் எல்லாருமே அவரை எதிர்த்து நின்றாங்க. அவரோட பிள்ளைகளே அவர் வந்து கொல்லுபடி எதிர்த்து நின்றாங்க. ஆனாலும் அவர் வந்து எதை கண்டு அஞ்சாம கர்த்தரையே அவருக்கு முன்னிலை நிறுத்தினார். அவர் எந்த நன்மையான செயலோ எந்த போர்ல போனாலுமே கர்த்தரிடத்துல வந்து அவர் வந்து ஆலோசனை கேட்டுக்கொண்டுதான் போவார். அவர் கர்த்தரிடத்துல நான் இது செய்யலாமா இது செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு போவார். அதே போல இந்த நாட்கள்ல நம்ம வந்து எது செஞ்சாலுமே எது செய்ய போனாலுமே நம்ம வந்து கர்த்தரிடத்துல முதலாவது ஆலோசனை கேட்டுக்கொண்டு நம்ம போகணும். ஒருவேளை நம்ம செய்ய போற செயல் தவறாக இருந்தா அவர் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவார், இது நீ செய்யக்கூடாது அப்படி சொல்லும் போது நம்ம அதை கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்யலைன்னா அது குறித்து அவர் வந்து இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மள வந்து வைத்திருப்பார். அதனால நம்ம எது பண்றதா இருந்தாலும் கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம பண்ணும்போது அவர் தாவீது ராஜா போல அவரை முன்னிலை வைத்து நம்ம நடக்கும்போது தாவீது ராஜா எல்லாத்துலயுமே வெற்றி பெற்றார். அவர் போர்லயும் வெற்றி பெற்றார். அவரோட வாழ்க்கை இந்த உலகத்தோட வாழ்க்கையிலயும் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். அதே போல நம்ம தாவீதை போல நம்ம இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல இருந்து எல்லா ஒரு வல்லமையும் நம்ம வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதே போல இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலாம். எல்லா இடத்துலயுமே கர்த்தரையே நம்ம வந்து முன்னிலைமையில வைத்து அவரையே நம்மளோட மேய்ப்பராக வைத்து நம்ம எல்லா பாதையையும் தாண்டி செல்லலாம். எல்லா இந்த கரடுமுரடான பாதை தடைகளை எல்லாத்தையும் நம்ம உடைத்து கொண்டு தாண்டி செல்லலாம். இன்னைக்கு ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கலாம். ஆமென். ஓகே, இப்போ கூட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திர இயேசப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. அப்பா, அந்த நாளில் கூட நாங்கள் பேசின வார்த்தைகளை நீர் அதை அங்கீகரித்து நீர் அதை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசிஷனை எடுக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் மேய்ப்பராக நாங்கள் வைத்து கொள்ள நீர் உதவி செய்யுங்கப்பா. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தர் தலையை நீங்க நிமிர செய்யுங்க. பிசாசின் முன்னிலை ஒவ்வொருத்தரோட தலையை நிமிர செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருத்தர் மேலும் விளங்குவதாக தகப்பனே. ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றப்பட வேண்டுமாப்பா. அதுக்கு நீர் உதவி செய்வீராக தகப்பனே. நீரே அதை பொறுப்பெடுத்துக் கொள்வீராகப்பா. அப்பா, நீர்
ஒவ்வொருத்தருக்குள்ளேயே நீர் வாசம் பண்ணுவீராகப்பா. அவங்களுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக காக்க நீர் அவங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. அவங்களுக்கு ஒரு ஆலோசனை நீர் தருவீராகப்பா. நீர் ஒரு ஆலோசனையின் கர்த்தராக நீர் இருந்து அவங்களை வழிநடத்தி நீர் பாதுகாத்து கொள்வீராகப்பா. ஒவ்வொருத்தருடைய சுகவீனம் பலவீனம் எல்லாமே மாற உதவி செய்யுங்கப்பா. அவங்க மரண இருளிலே நடந்தாலும் அவங்க பயப்படாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை நீ தருவீராக தகப்பனே. நீரே அவங்க கூடவே இருந்து அவங்க மேய்ச்சலின் ஆடுகளுமாக அவங்க இருக்க நீர் நல்ல மேய்ப்பராக நீர் இருந்து அவங்க கூடவே இருந்து வழிநடத்துவீராகப்பா. நீரே அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையும் நல்ல பொறுப்பெடுத்து அவங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொடுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில என்ன தேவையா இருந்தாலும் அந்த தேவையெல்லாம் நீர் சந்திப்பீராகப்பா. இந்த நாளில் கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க மனதில் பேசட்டும் அப்பா. ஒவ்வொருத்தருடைய மனதில் பேசி அதை அவங்க புரிந்து கொள்கிற ஒரு ஞானத்தை நீ தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதன்படி நடக்கிற ஒரு ஞானத்தை நீ தாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை தந்து நீர் அவங்களை வழிநடத்துங்கப்பா. இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை தந்து அவங்களை கூட்டிக் கொண்டு நடப்பீராகப்பா. அவங்க கரத்தை பிடித்து கொண்டு அவங்க நித்திய ஜீவனை சுகந்தரிக்க நீரை உதவி செய்வீராக. உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவை அனைத்தும் எங்கள் மீட்பரேசு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.